சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இன்று உன் சாயப்பா உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற இந்த விஷயத்தை என் குழந்தை நீ என்னவென்று செவிகொடுத்து கேள். நான் சொல்கின்ற இவர் ஒருவர் உன் வீட்டிற்கு வந்து சென்ற பிறகுதான் உன் வீட்டில் இத்தனை பிரச்சனைகளும் தீராமல் நின்று உன்னை வாட்டி வதைத்து கொண்டிருக்கின்றது. உன்னை சுற்றி இருந்து ஒவ்வொரு துன்பத்திலிருந்தும் உனக்கு தந்து கொண்டிருக்கின்றது. இதையெல்லாம் என்னவென்று ஏதுவென்றும் என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது. என்ன நடந்துவிட்டது என்று சொல்லி என் குழந்தை நீ கலங்குவதை விட உனக்கு நடக்கும் இந்த விஷயத்தை நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே. எல்லோருமே நம் வீட்டிற்குள் ஒரே போல எண்ணத்தோடு தான் வருவார்கள் என்பது கிடையாதல்லவா? ஒவ்வொருவனுடைய எண்ணமும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். ஒவ்வொருவனுடைய சிந்தனைகளும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். ஆனால் யார் நம் வீட்டிற்கு வந்தாலும் நிச்சயமாக என் குழந்தை முதலில் அதை சற்று நீ உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். அவர்கள் போனவுடன் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமும் நீ செய்திருக்க வேண்டும். இனி அவரை நீ செய்யாமல் இருந்திருந்தாலும் சரி, இனி உன் சாயப்பா சொல்லக்கூடிய விஷயத்தை முதலில் நீ கவனமாக புரிந்து கொண்டு உன்னை சுற்றி நடக்கும் இந்த விஷயத்திலிருந்து நீ உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். நம்முடைய வீட்டில் நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் இது போன்ற ஒவ்வொரு விதமான சூழ்நிலைகளை கொண்டு உன் வாழ்க்கையில் நடந்து விடுவதோடு மட்டுமல்லாமல் தேவையற்ற எண்ணங்களும் சிந்தனைகளும் உன்னை சுற்றி இருந்து மேலும் உனக்கு மனக்குழப்பங்களை தந்து கொண்டிருக்கின்றது. என்ன நடக்கிறது என்பதையெல்லாம் நினைத்து கலங்குவதை விட இந்த வாழ்க்கை நமக்கு கொடுத்த இது போன்ற ஒரு விஷயத்தை நம்மால் சரியாக பயன்படுத்தி கொள்ள முடியாத அளவிற்கு வாழ்க்கையில் வேதனைகளும் சோதனைகளும் உன்னை தொடர்ந்து வருவதை நீ சற்று கவனித்து, எந்த ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் நடந்த பிறகும் சுற்றி சுற்றி உனக்கு சோதனைகள் வந்து தாக்கியது என்பதனை சற்று சிந்தித்துப் பார். எந்த ஒரு விஷயத்தினால் உன்னுடைய வாழ்க்கையில் மேலும் பல கஷ்டங்களும் மேலும் பல சோதனைகளும் வந்து கொண்டிருக்கிறது என்பதனை சற்று ஆழமாக நீ சிந்தித்து, இந்த சாயப்பா துணையிருந்து உனக்கு எடுத்துச் சொல்லும் எல்லா விஷயங்களையும் நீ சரியாக முதலில் புரிந்து நடந்து உன்னோடு நான் இருக்கின்ற இந்த காலம் இனி என்னவாகும் என்பதனை எல்லாம் நினைத்து நீ கலங்குவதை விட இந்த தெய்வம் உனக்கு எடுத்துச் சொல்வதையெல்லாம் நிச்சயமாக என் குழந்தை நீ சரியாக புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். எல்லா நேரமும் நமக்கு தேவையான ஒன்றை சரியாக எடுத்துச் சொன்ன பொழுதிலும் கூட நம்மை எல்லோரும் நம்புவது, நாம் எல்லோரையும் நம்புவதும் இயல்பாக மாறிவிட்டது. நீ சற்று உன்னை பற்றி சிந்தித்துப் பார். உன்னை பற்றி நினைக்கின்ற எல்லோருக்குமே நீ உண்மையான விஷயங்களைத்தான் செய்கிறாயா என்று நாம் எதை மற்றவர்களுக்கு கொடுக்கின்றோமோ அதுதானே நமக்கு திரும்ப வரும். நாம் எல்லா நேரங்களிலும் நல்லவர்களாக இருப்பதில்லை. சில நேரங்களில் சில விஷயங்கள் நம்மையே நமக்கு எதிராக மாற்றி விடுகிறது. சில நேரங்களில் சில விஷயங்கள் நம்மை அதிகமாக வேதனைப்படுத்தத்தான் செய்கிறது. மேலும் மேலும் நமக்கு சோதனைகளை தந்துவிடத்தான் செய்கிறது. அப்படி இருக்கும் பொழுது ஒவ்வொன்றையும் நாம் முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் சரியாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? எதிலுமே நாம் நம் வாழ்க்கையை தொலைத்துவிட்டு அதன் பிறகு வருந்துவதில் எந்த நியாயமும் கிடையாது. நாம் நேர்மையாக இருந்தாலும் எதிரில் இருப்பவன் நியாயமாக இல்லை என்று சொல்லி நாம் அதற்காக நம்மை மாற்றக்கூடாது. அவன் எப்படி இருந்தாலும் சரி, நாம் நம் நிலையில் ஒருபொழுதும் மாறக்கூடாது என்ற எண்ணம் கொண்டு இருக்க வேண்டும். நம்முடைய சிந்தனைகளை நாம் ஒருபொழுதும் விட்டுவிடக்கூடாது என்ற எண்ணம் கொண்டு இருக்க வேண்டும். எல்லாமுமாக நமக்கு என்ன கிடைக்கும், ஏது கிடைக்கும் என்பதனை எல்லாம் தெரிந்து புரிந்து நாம் ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்பதையும் நீ மறக்கக்கூடாது. இந்த சாயப்பா உனக்காக வேண்டி எப்பொழுதும் ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கிறேன் அல்லவா? உன்னை சுற்றி நடக்கும் அத்தனை விஷயங்களையும் நான் சரியாகவே உனக்கு தெளிவுபடுத்தி கொண்டிருக்கிறேன் அல்லவா? இனி நடப்பது எல்லாம் உன் நன்மைக்குத்தான் என்று என் குழந்தை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த தெய்வம் உனக்கு சொல்லி தருவதை எப்பொழுதும் நீ கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த நேரம் இனி உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களிலும் நீ புரிந்து கொள்ளும் ஒவ்வொன்றையும் கவனமாக என்னவென்று தெரிந்து கொண்டு உனக்கென்று என்ன நடக்க காத்திருக்கிறதோ அவை எல்லாம் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. சரியான தெளிவை இந்த வாழ்க்கை உனக்கு நிறைவாக கொடுக்கும் என்பதையும் நீ மறக்கக்கூடாது. உன்னோடு நான் இருந்து உன்னை எந்த நிலையிலும் மீட்டெடுக்க வருவேன்.
எப்பொழுதும் போல என் குழந்தைக்கு நன்மைகளை நான் சொல்வேன். என் குழந்தை இந்த வாழ்க்கையில் எந்த வேதனைகளையும் அனுபவித்து விடக்கூடாது என்பதில் நான் எப்பொழுதும் தெளிவோடு இருப்பேன். அதுபோலத்தான் உனக்காக இந்த சாயப்பா நல்ல விஷயங்களை எல்லாமும் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். கெட்ட எண்ணத்தோடு ஒருவர் வீட்டுக்குள் வந்து அதன் பிறகு நமக்கு கெடுதல் நடப்பதை விட, அவர்கள் வராமலேயே முதலில் நீ தடுத்து நிறுத்தலாம். அல்லது அவர்கள் வரும்பொழுது அவர்களுக்கு இருக்கின்ற கெட்ட எண்ணங்கள் எல்லாமும் வெளியேறி, நல்ல சிந்தனைகளோடு உன்னுடைய வீட்டிற்குள் அவர்கள் வருவதை நீ நிச்சயமாக உன் வாழ்க்கையில் மாற்றங்களை கொடுக்கும்படி தெளிவுபடுத்தலாம். என் அன்பு குழந்தையே, சிலர் நமது வீட்டிற்கு வந்து சென்ற பிறகு பணக்கஷ்டம், உடல்நலக் கோளாறு போன்ற பிரச்சனைகள் ஏற்படும். இது உண்மை. பலரும் நம்பப்படுகின்ற ஒரு விஷயம். இதற்கான ஒரு பரிகாரமாக உன் சாயப்பா நான் சொல்வதை சற்று கவனமாக கேட்டு அதனை நீ செய்து, இதில் உனக்கு நம்பிக்கை இருக்கிறதா இல்லையா, இந்த விஷயத்தை செய்வதனால் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் என்பதை நீ தெரிந்து கொள்வாய். வீட்டின் தலைவாசல் படியில் இருக்கும் மிதியடி கீழே ஒரு சிறிய சதுர வடிவ படிகாரத்தை படிக்கல், துணி அல்லது காகிதத்தில் மடித்து வைத்து விட வேண்டும். நமது வீட்டிற்கு கெட்ட எண்ணத்தோடு வருபவர்கள் முதலில் அந்த மிதியடியை மிதித்து உள்ளே வருவார்கள். அவர்கள் அந்த மிதியடியில் கால் வைக்கும் பொழுது அதன் கீழ் வைக்கப்பட்டுள்ள படிக்கல் அவர்களின் எதிர்மறை ஆற்றலை உறிஞ்சி வீட்டிற்குள் தீய சக்திகள் நுழையாமல் தடுக்கும். இந்த முறைகள் எல்லாம் நம்பிக்கை அடிப்படையாக கொண்டதனால் எப்பொழுதும் மன அமைதியோடு செய்ய வேண்டும். மனம் பதற்றத்தோடு அல்லது தேவையில்லாத குழப்பங்களோடும் அதை செய்து கொண்டிருக்க கூடாது. அப்படி எல்லாமும் நாம் எதையாவது யோசித்து கொண்டே ஒரு விஷயத்தை செய்வதும் அல்லது நம்பிக்கை இல்லாமல் ஒரு விஷயத்தை செய்வதும் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கு கஷ்டங்களைத்தான் உருவாக்கி கொடுக்குமே தவிர ஒருபொழுதும் உனக்கு நல்லதை நடத்தாது என்பதை தெரிந்து கொள். ஒரு பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நன்மைகளை எடுத்துக்கொண்டு வராது என்பதை புரிந்து ஒரு செயல் அதை நாம் செய்யும் பொழுது நம்மை சுற்றி இருக்கின்ற தீமைகள் எல்லாமும் விலகி நமக்கு ஒரு நல்லது நடக்கும் என்றால் முதலில் அதனை நாம் என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். அதனை நாம் என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். உனக்காக வேண்டி நான் சொல்லும் அத்தனை சொல்லும் இனி உனக்கு தருகின்ற அத்தனை மாற்றங்களையும் நீ சரிவர புரிந்து கொள்ள வேண்டும். தேவையில்லாத எண்ணங்களை எல்லாமும் தாண்டி உன் அப்பா நான் சொல்வது போல உன் வீட்டிற்குள் ஒருவர் வருகிறார் என்றால் முதலில் வந்தவுடன் அவர்களுக்கு குடிக்க தண்ணீரை கூட, அதாவது மனதில் ஏதாவது ஒரு விஷயம் உன்னை பார்த்து வேதனைப்படுத்தும்படி பேசிவிட வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்குள் இருக்கிறது என்றால் அதை எல்லாம் தாண்டி அவர்கள் உனக்காக ஒரு நன்மதிப்பை கொடுத்து விடுவார்கள். நீ கொடுக்கின்ற தண்ணீரில் அவர்களின் மனது நிச்சயமாக ஆஸ்வாசப்படுத்திவிடும். அதாவது நிச்சயமாக அவர்களுடைய மனது நம்பிக்கையோடு இருந்துவிடும். அதாவது இவர்களை நாம் இனிமேல் ஒரு வார்த்தை சொல்லிவிட முடியாது என்ற நேர்மறையான எண்ணங்கள் அவர்களுக்குள் வந்துவிடும். இதையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிந்து கொண்டே இந்த வாழ்க்கையின் ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் சரியாக புரிந்து கொண்டு வாழத்தான் வேண்டும் என்பதை மறக்காதே. உன்னோடு நான் இருக்கும் பொழுது உன் சாயப்பா சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் உன்னுடைய வாழ்க்கையை நீ மாற்றிவிட வேண்டும் என்பதை நீ நிச்சயம் புரிந்து கொள்ள வேண்டும். எத்தனையோ விஷயங்களில் உனக்கு என்ன நடந்திருந்தாலும் சரி, இனி உனக்காக நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் சரியாகவே உனக்கு நடக்கும் என்பதை நீ புரிந்து நடந்து எந்த நாளுமே நான் இருக்கும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நல்லதையே அது உருவாக்கி கொடுக்கும் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நல்ல விஷயங்களை இந்த வாழ்க்கை உனக்கு சரியாக சொல்லித்தரும் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். காலம் உனக்கு ஒவ்வொன்றையும் நடத்தி கொடுக்க வருகின்ற இந்த நேரம் இனி முழுக்க முழுக்க உனக்கு நல்லதுதான் நடக்கும் என்பதை நீ தெரிந்து கொள்வது. நல்ல விஷயங்களை எல்லாம் இந்த சாயப்பா உன் முன்னால் நிறுத்தும் இந்த நேரம் இனி எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கை அது உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கும் என்பதை நீ மறக்காதே. தேவையில்லாமல் எதையாவது எண்ணி இனிமேலும் நீ உன்னையே தாழ்த்தி கொண்டிருக்காதே. உன்னை சுற்றி இருக்கும் இந்த மனிதர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களினாலும் என் குழந்தை நீ மனம் கலங்கி நின்றது எல்லாமும் போதும். மனம் வருந்தி நின்றது எல்லாமும் போதும். எல்லாமுமே இனி என் குழந்தை சந்தோஷமாக வழிநடத்த, என் குழந்தையின் வாழ்க்கையை ஆனந்தமாக வாழ வைக்கவும் செய்யவும் என்பதுதான் அது. அதுதான் இத்தனை நாளும் என் குழந்தை நீ யோசிக்கின்ற இந்த விஷயங்களினால் நீ நினைத்து நினைத்து கலங்கியது எல்லாவற்றையும் முதலில் நிறுத்திவிடு. அடுத்ததாக நமக்கு என்ன நடக்கப் போகிறது என்ற எண்ணங்களை எல்லாமும் தாண்டி இனி நமக்கு நடக்கும் அத்தனை விஷயங்களையும் சரியாக உனக்கு நான் சொல்லிக் கொடுப்பேன். சாயப்பா எப்பொழுதுமே தன் குழந்தைகளின் வாழ்க்கை நடக்கின்ற அத்தனை விஷயங்களையும் உன்னிப்பாக கவனிப்பதோடு மட்டுமல்லாமல்
ஒரு முழுமையான நம்பிக்கையும் அவள் கொடுப்பாள் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. சாயப்பா உடன் வருகின்ற ஒவ்வொரு நேரங்களிலும் இனி நான் எப்பொழுதும் உன்னை தொடர்ந்து வந்து உனக்குள் மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்கத்தான் செய்வேன் என்பதையும் நீ மறந்து விடாதே. ஏதோ ஒரு விஷயத்தை உன் அப்பா உனக்கு கொடுக்க நினைக்கின்றார் என்றால் முதலில் உன்னை சுற்றி நடக்கும் எதிர்மறையும் உன்னை சுற்றி வரும் தீமைகளையும் முதலில் அந்த இடத்தை விட்டு விரட்டி அடிக்க வேண்டும். தேவையில்லாத விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை தேடி வருவதை நிச்சயமாக நாம் தடுத்து நிறுத்த வேண்டும். அப்பொழுதுதான் உன்னை சுற்றி வரும் அத்தனை விஷயங்களும் உனக்கு நன்மைகளை உருவாக்கி கொடுப்பதை நீ கட்டாயமாக புரிந்து கொள்வாய். தேவையில்லாமல் எதுவுமே உன்னை காயப்படுத்த மற்றவர்கள் பேசுகின்ற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உனக்குள் நின்று உன்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு நீ உன்னை காத்து நிற்க வேண்டும் என்றால் முதலில் நீ எந்த ஒரு சூழ்நிலையிலும் இது போன்ற எதிர்மறையான மனிதர்கள் உன் வீட்டிற்குள் வருவதை நீ ஏற்றுக்கொள்ளக்கூடாது. உனக்கு நடக்க ஒவ்வொன்றும் உன்னை நிச்சயமாக ஆனந்தப்படுத்தும் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த சாயப்பா உனக்காக சொல்லித்தரும் இது போன்ற விஷயங்கள் எப்பொழுதும் சரியாக கவனிக்கிறாயோ அப்பொழுதுதான் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வரும் பல ஆச்சரியமான விஷயங்களும் இனி உனக்கென்று புரிந்துவிடும். உன்னை சுற்றி நடக்கும் அத்தனை தீமைகளும் உன்னை விட்டு தானாகவே ஓட்டம் எடுக்கும். நாம ஒரு பிரச்சனையை தலைக்கு மேல் இழுத்து கொண்டு வந்து அதில் வருத்தப்படுவதை விட அந்த பிரச்சனை நமக்கு நடக்காமல் நாம் தடுத்து நிறுத்துவதற்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ அதை செய்ய வேண்டும் என்று தான் அப்பா உனக்கு மீண்டும் மீண்டும் சொல்லி கொண்டிருக்கின்றேன். எல்லாம் நல்லபடியாக நடந்து முடியும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.